ஹே வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்கள் மேன்சி பேரபல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யுஃபோரியாவோட சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைக் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 2 நேட் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், ஏன்னா ஃபெஸ்கோ போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருப்பான். கேசியும் மேடியும் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்போ நீட் என்ன பண்ணுறான்னா கேசியோட கையை பிடிக்கிறான். அந்த மேடியும் மிரரில் பார்க்குறா. இருந்தாலும் அந்த டைமுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸாக பண்ணிக்க மாட்டேங்கிறா. மேடியை விட கேசி தான் நேட்டை பார்த்து பயங்கரமாக அழுவுறேன். ஏன்னா நேட்டை பார்க்க அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. கொண்டு போய் அவனை ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாங்க. அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் நேட்டுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. என்னன்னா, ஒருவேளை மேடியை பார்க்கறதுக்கு முன்னாடி கேசியை பார்த்துருந்தா ஒரு வேளை என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ. மேடி எப்பவுமே எனக்குள்ள இருக்க அந்த டார்க்னஸ் நம்மள தான் பார்த்துருக்கா. ஆனால் கேசி என்னை உண்மையாக காதலிக்கிறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேசியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபை இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறான் நேட். அப்படி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்பவே நேட்டுக்கும் கேசிக்கும் கனவுல கல்யாணம் ஆகி கேசி ஒரு அளவில் ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுறா. கரெக்டாக அவளுக்கு குழந்தை பிறக்கிறப்போ இங்கே ரியாலிட்டியில் நேட்டு அந்த மயக்கத்துலேருந்து தெளிகிறான். இங்கே யுஃபோரியான்னு டைட்டிலும் போடுறாங்க. நேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு மேடியும் கேசியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் மேடியை விட கேசி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. நேட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நேட் ஓரளவுக்கு ஓகே ஆன உடனே மேடிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இவ்வளோ நேரம் என்னை கூட இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மேடி, நான் உன்னை என்றைக்குமே காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறான். இதை பார்த்துட்டு மேடிக்கே ஷாக்கு. என்ன இவன் இப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ண மாட்டானே, சரி எதுவும் டெக்ஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவ்வளோ இருக்கா. இவன் ஏன் இப்படி டெக்ஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த அளவுக்கு நல்ல பையெல்லாம் கிடையாது. ஏன் டெக்ஸ்ட் பண்ணுறான்னா, இவனுக்கு நல்லா தெரியும் அவனோட அப்பாவும் ஜூல்ஸும் ஒன்றா இருந்த கேசட்டை மேடி தாங்கிட்டேருந்து ஆட்டையை போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மேடி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நேட்டுக்கு தெரியும். அவகிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி மிரட்டி வாங்கலான்னு பார்த்தா அவள் போலீஸ் வரைக்கும் போயிடுவா. அதனால கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி கைண்டாக இருந்து எப்படியாவது அந்த கேசட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேட் கொஞ்சம் பார்த்து பதமாக பேசுகிறான் மேடி கிட்ட. இந்த மேடி உடனே என்ன பண்ணுறான்னா கேசிக்கு உடனே இந்த விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி நேட் எனக்கு மெசேஜ் பண்ணான், ரொம்ப லவ்விங்காக பேசுகிறான், ஐ திங்க் திருப்பி நாங்கள் பேட்சப் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மேடி வந்து கேசி கிட்ட சொல்கிறா. கேசிக்கு இதை கேட்ட உடனே சரியான ஷாக். ஏன்னா கேசி ஏன் நேட்டை லவ் பண்ணுவானா, மேடிக்கும் நேட்டுக்கும் பிரேக்கப் ஆகிடும். அதனால தான் கேசி வந்து லவ் பண்ணுவான். இப்போ என்னடானா நேட்டு வந்து மேடி கிட்ட திருப்பி லவ்விங்காக பேசுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே கேசிக்கு வந்து ஒரு கில்ட்டு, அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் ஆயிடுது. நேட் மேலே கோவமும் வருது. இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நான் கூட நினச்சேன் எதுக்காக கேசி இப்போ நேட்டை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மேடிக்கு முன்னாடி நேட்டை யார் லவ் பண்ணியிருப்பாங்கன்னா கேசி தான் லவ் பண்ணியிருப்பான். ஆனால் மேடியும் நேட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தன்னோட ஃப்ரெண்டோட ஆளப்பி நம்ம எப்படி லவ் பண்ண முடியும், அது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்றதுக்காக நேட்டை லவ் பண்ணாமல் விட்டுட்டுருப்பான். ஆனால் நேட்டை வந்து அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும். ஆனால் மேடியும் நேட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால அவள் விட்டுட்டுருப்பாள். அதுக்கப்புறம் தான் மெக்கேவை லவ் பண்ணுவா, ப்ரெக்னன்சி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் மெக்கேக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆகிடும். இதே மாதிரி மேடிக்கும் நேட்டுக்கும் பிரேக்கப் ஆகிடும். உங்களுக்கு பிரேக்கப் ஆகி ஒரு 2.5 வாரம் கழிச்சு தான் நேட்டும் கேசியும் கொஞ்சம் ஒன்றா இருப்பாங்க. பிரேக்கப் ஆனதுனால தான் நான் ஒன்றா இருந்தேன். இப்போ நீ அகைன் மேடி கிட்ட இந்த மாதிரி லவ் மெசேஜ் அனுப்புறேன்னா நான் ஏதோ அவளை துரோகம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு தாட்டில் கேசி இருப்பாள். அதுக்கப்புறம் மேடியை காட்டுறாங்க. முன்னாடி நேட் இருந்தால் செலவு பண்ணுறதுக்கு பணக்கார பையனை பிடிச்சி வச்சிருந்தா நல்லா இஷ்டத்துக்கு அவன் செலவு பண்ணிட்டு இருந்தான். இப்போ தான் நேட் கூட பிரேக்கப் ஆகிடுச்சுல. அதனால மேடி என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல பேபி சிட்டராக வேலைக்கு போகிறான். அவங்களோட பேரண்ட்ஸ் வெளியில் போகிறப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிற வேலை, அந்த வேலைக்கு அவள் போகிறப்போ பணக்கார வீடு, அவங்க வெளியில் போயிருக்கிற அந்த டைமான்னு பார்த்து அந்த ஓனர் அம்மாவோட ரூம்குள்ளே போகிறா. ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்து அதை ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டுட்ருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ஓனர் அம்மா வர சத்து கேட்குது. உடனே பயந்து போய் எடுத்த இடத்துல வச்சிடறா. ஆனால் கிளாஸ் சட்டை சரியாக சாத்த மறந்துடுறா. கரெக்டாக அந்த ஓனர் அம்மா வந்துடுறாங்க. ஐயோ பாத்திர போகிறாங்க நம்ம இதெல்லாத்தையும் எடுத்தது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அவங்க மேடி அப்படி சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. உடனே இவ போய் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் ஜிப்பு கொஞ்சம் கழட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவளும் அவங்களுக்கு கழட்டி விட ஹெல்ப்பும் பண்ணுறா. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அவள் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்துருக்கா, கிளாஸ் சட்டையும் சரியாக சாத்தாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரூவையும் ஜூல்ஸையும் காட்டுறாங்க. 2 பேருமே இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால 2 பேருமே பேசிட்டு இருக்கிறப்போ இன்னொரு கேரக்டர் என்டர் ஆகுது. யாருன்னு பார்த்தா எலியாட். இந்தப்பா யாருன்னு தெரியல. விசார்ட் 1ல ரூவும் இவனும் சேர்ந்தா ஒன்றா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. எலியாட்டை பார்த்த உடனே ரூக்கு செம பயம் எடுக்க ஆரம்பிச்சுக்குது. ஏன்னா ஜூல்ஸ் கிட்ட ரூ வந்து தான் கம்ப்ளீட்டாக இப்போ க்ளீனாக இருக்கிறதாவும் ட்ரக்ஸ் எதுவுமே எடுக்கலன்னு பொய் சொல்லி வச்சிருக்கா. இப்போ இந்த பையன் வந்து ஜூல்ஸ் கிட்ட எதையாவது உளறி வச்சா அவ்வளோதான், இங்கேயே ரூக்கும் ஜூல்ஸுக்கும் கண்டிப்பாக பிரேக்கப் ஆயிரும். அதனால அவள் பயந்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி எலியாட்டும் இந்த மாதிரி எதையுமே சொல்லவும் மாட்டான். ஜஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான்.
ட்ரக்ஸ் அடித்த விஷயத்த சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ஜூல்ஸ் போன உடனே ரூ வந்து எலியார் கிட்ட சொல்லிடுவா, தயவு செஞ்சு ஜூல்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாத, ஏன்னா நான் அவள் கண் பார்வையில் இன்னும் நான் க்ளீனாக தான் இருக்கேன், எங்களுக்குள்ள தயவு செஞ்சு பிரேக்கப் ஏற்படுத்தி விட்றாதுன்னு சொல்லுவான். எலியாட்டும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஜூல்ஸ் கிட்ட அப்படின்னு ப்ராமிஸும் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ட்ரியோவாக மாறிடுவாங்க. ஜாலியாக ஸ்கூல் டேஸில் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேட்டை காட்டுறாங்க. நேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அப்பா கூட காரில் வந்துட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா கேட்குறாரு, யார் நேட் ஒன்று இப்படி அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நேட் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அமைதியாக இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் புரியுது இவன் கண்டிப்பாக சொல்ல மாட்டான், நம்மளே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேசி வீட்டுக்கு போகிறாரு. கேசி வீட்டுக்கு போனோடனே அவங்க உட்கார வச்சு கேசி அவங்க அம்மா லெக்ஸி 3 பேர்கிட்டையும் கேட்குறாரு, இந்த பார்ட்டியில் நேட்டை யார் அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேசி முதல்ல எதுவுமே சொல்லாமல் தான் இருக்கா. நான் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் என்கிட்ட சொல்லலைன்னா நான் போலீஸை கண்டிப்பாக கூப்பிடுவேன், ஏன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சோ நீ மறைக்கிற. அவங்க உன்னோட ஃபோனை செக் பண்ணுவாங்க, சேட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. கேசி எப்படி வசதி நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அன்றைக்கி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முந்தின நாள் தான் கேசி வந்து நேட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்பி வச்சிருப்பா. இதை மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நேட்டோட அப்பா வரைக்கும் போகும், அப்புறம் எப்படியாவது மேடிக் தெரிஞ்சிடும்னு பயந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேட் அடித்தது ஃபெஸ்கோ தான் அப்படின்னு உண்மையாக சொல்லிடுவா. இதை பார்த்துட்டு லெக்ஸிக்கு கோவம் வந்துடுன்னா, இப்போ தான் லெக்ஸிக்கும் ஃபெஸ்கோக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு லவ் மலருது. இந்த டைம்னு பார்த்து இப்படி நம்ம அக்கா போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கேசி மேலே செம கோவம் வருது. இப்போ கோவமாக கேட்கல, எதுக்காக இப்போ நீ ஃபெஸ்கோ பற்றி அவங்ககிட்ட சொன்னா, அவங்க உருட்டி மிரட்டி கேட்டாங்கன்னா அதுக்காக சொல்லிடுவியா, அவங்களாம் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, நீயே இவ்வளோ பயந்த கோழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேசியை திட்டுவா. அதுக்கு உடனே கேசியும், இங்கே பார் லெக்ஸி, உனக்கு ஃபெஸ்கோவை பிடிக்கும்னா உன்னோட வச்சுக்கோ, அவன் விட்டுன்னா நேட்டை கொன்று இருப்பான், கண்டிப்பாக நான் அவங்க அப்பா கிட்ட நானே சொல்லலான்னு தான் இருந்தேன், அவர் வந்து கேட்டாருன்னு நான் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கேசியும் சொல்லிடுவா. லெக்ஸிக்கு என்னன்னா எப்படியாவது நம்ம இதை பற்றி ஃபெஸ்கோ கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸிக்கு ஒரு எண்ணம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவான்னா ஃபெஸ்கோவோட கடைக்கு போவா. ஃபெஸ்கோட கடைக்கு போயிட்டு சொல்லலான்னு பார்க்குறப்போ பார்த்தா ஃபெஸ்கோ பக்கத்தில் அந்த பிதுங்கின வாய்ப்பு ஒன்று இருக்கும். லெக்ஸி என்ன நினச்சிருவானா ஃபெஸ்கோவும் அவளும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிருவா. அதுக்கப்புறம் ஃபெஸ்கோ வந்து கிளாரிட்டி பண்ணுவான், இல்லை அது ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டோட ஆள், இன்னும் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்கோ வந்து லெக்ஸி கிட்ட சொல்லுவான். இப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிதுகின வாய்ப்புன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கொடைஞ்சவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இப்போ எதுக்காக போலீஸ் கேட்டேன்னு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா, இந்த பிதுகின வாய்ப்புன்னும் அந்த மூக்கொடைஞ்ச பையனும் ஹோட்டலில் ஒன்றா இருந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் இவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை இவ்வளோ நாளுக்கு இருந்த காசை கொடுங்கன்னு கேட்பான். இந்த பிதுகின வாய்ப்புன்னு என்ன பண்ணிடும்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் கூட சண்டை போட்டுரும். ஏன்னா அந்த டைமுக்கு இந்த பொண்ணு வந்து ஃபுல் போதையில் இருக்கும். அதனால அவன் கூட சண்டை போட்டு ஒரு அளவுக்கு மேலே ஹையாக போனதுனால அவனை பால்கனியில் தான் தள்ளி விட்டு கொன்னுடும். ஸோ இதை போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிதுகின பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த டைம்னு பார்த்து அந்த மூக்கொடைஞ்சவன் ஃபெஸ்கோக்கு ஃபோன் பண்ணி, தயவு செஞ்சு என் கேர்ள் ஃப்ரெண்டை உன் கூட வச்சுக்கோ, ஓரளவுக்கு நிலைமை நார்மலைஸ் ஆன உடனே நானே கூப்பிட்டுட்டு போயிடுறேன், அது வரைக்கும் உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிவிடுவான். இப்படி தான் பிதுகின வாய்ப்புன்னு ஃபெஸ்கோ கூட வந்து டீமை போட்டுறான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்கோவோட கடைக்கு நேட்டோட அப்பா வராரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே ஃபெஸ்கோக்கு தெரிஞ்சிருது, ரைட்டு நேட்டோட அப்பா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுறாரு. ஃபெஸ்கோட தம்பி ரெடி ஆகிட்டா, ரைட்டு வேணாத்தையாவது எடுத்தானே இவன் மண்டையில் ஒரு அடியை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எடுத்து காசை மட்டும் கொடுக்குறாரு. கொடுக்குறப்ப என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, ஃபெஸ்கோ அவன் என்னோட பையன், என் பையன் மேலே எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பியும் போய்ட்டுறாரு. அதுக்கப்புறம் கேட்டை காட்டுறாங்க. கேட் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒரு நோட் எடுத்து எழுதுறா. ஈத்தன் கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஏன்னா அவள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, ஆனால் ஹாப்பியாக இல்லை, அவளுக்கு வேண்டியது அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கலன்ற ஒரு எண்ணம் அவகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு எடுத்து எழுதுறப்போ பாசிட்டிவில் க்யூட், ஃபன்னி, லவ்விங் அந்த மாதிரிலாம் எழுதுறா. ஆனால் நெகட்டிவில் அவனை பற்றி எந்த நெகட்டிவும் அவளால் எழுத முடியல. அவள் புரிஞ்சுக்கிறா, ஈத்தன் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை. அவளுக்கு என்னன்னா சாக்லேட் பாய்ஸை பிடிக்காது, ரகெட் பாய்ஸ் தான் பிடிக்கும். ஈத்தன் வந்து சாக்லேட் பாய்ன்றதுனால அவளுக்கு பெருசாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கா. இப்படி இருந்துட்டு இருக்கிறப்பவே என்ன ஆகுதுன்னா ஈத்தன் வந்து ஃபோன் பண்ணுறான் கேட்டுக்கு, நம்ம இன்னைக்கு டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளும் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அங்கே போனால் தனியாக போகாமல் ஜூல்ஸையும் மேடியையும் கூட்டிகிட்டு போகிறா. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. இதை பார்த்துட்டு ஈத்தனுக்கு கொஞ்சம் காண்டம் ஆகுது. அதுக்கப்புறம் ரூவை காட்டுறாங்க. ரூ சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வாரம் கிளாஸ் நடக்கல, அதுக்காக போயிட்டுருக்கா. அவள் போயிட்டு இருக்கிறப்போ கேசியை பார்க்குறா. கேசி நேட்டோட வண்டியை நோக்கி ஓடி போயிட்டுருக்கா. உள்ளே பார்த்தா நேட்டும் கேசியும் கிஸ் பண்ணிக்கிறத ரூ கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறா. ரைட்டு, ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிடவும் செய்கிறா. நேட்டும் கேசியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுக்கு அப்புறமா நேட் அவனோட வீட்டுக்கு வருவான். நேட்டோட அப்பா கேட்பாரு, நேட் உனக்கும் ஃபெஸ்கோக்கும் என்ன பிரச்சனை? ஒரு ட்ரக் டீலருக்கும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கும் என்ன பிரச்சனை? அவன் எதுக்காக ஒன்று அடிச்சான் அப்படி சொல்லி கேட்பாரு. உடனே நேட்டும் கதவெல்லாம் சாத்திட்டு என்ன சொல்லுவானா, உங்களுக்கு ஜூல்ஸ் தெரியும்ல, என்னோட ஃப்ரெண்டு, என் கூட படிக்கிற பொண்ணு,
அவ கூட ஒன்றா இருந்தீங்களே, அந்த வீடியோ வேறு எடுத்து கேசட்டாக வச்சுருந்தீங்க. அந்த கேசட் உங்ககிட்டேருந்து நான் எடுத்தேன், என்கிட்டேருந்து மேடி எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ அந்த கேசட் ஃபெஸ்கோ கிட்ட இருக்குது. அவன் அதை வச்சு என்னை மிரட்டினா உங்களை போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னான். உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவன் பண்ணுற ட்ரக் டீலிங் விஷயத்தை நான் போலீஸ்கிட்ட சொன்னேன். போலீஸ்கிட்ட சொன்னதுனால அவன் என்ன அடித்தான். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்ததை அப்டேட் ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜூல்ஸும் நேட்டோட அப்பா ஒன்றா இருந்த வீடியோவை நேட் தான் ஆட்டியை போட்டிருப்பான். நேட்கிட்டேருந்து மேடி ஆட்டியை போட்டு போயிருப்பான். இதுக்கும் ஃபெஸ்கோக்கும் எந்த சம்மந்தமும் தெரியாது. நடந்ததை பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி நேட்டோட அப்பா கிட்ட நேட் சொல்லிடுவான். ஃபெஸ்கோ ஏன் நேட் அடிச்சிருப்பான் அப்படின்னா, ப்ரூ வந்து ஃபெஸ்கோ கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நேட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஜூல்ஸை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் நேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூ ஃபெஸ்கோ கிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் ஃபெஸ்கோ வந்து நேட்டை மிரட்டியிருப்பான், இந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நேட் என்ன பண்ணிடுவான்னா, ஃபெஸ்கோவை போலீஸ்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். நேட்டை போட்டு ஃபெஸ்கோவும் அடிப்பான். இது ஆக்சுவலாக நடந்திருக்கும். ஆனால் இந்த நேட்டு எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி சொல்லிடுவான். அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேசட் ஃபெஸ்கோ கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இவ்வளோ காம்ப்ளிகேஷனாக போயிட்டு இருக்கிற இந்த யுஃபோரியா எப்போ தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு யாருக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அந்த தண்டனை கிடைக்கும். லாஸ்ட்டாக யார் எப்படி எப்படிலாம் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க, கேஸுக்கும் நேட்டுக்கும் போயிட்டு இருக்க விஷயம் யார் மூலமாக மேடிக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடெலாம் இன்னும் சூடு பிடிச்சி போக போகுது. மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.